Greetings everyone, welcome to our channel. The video 11th standard first midterm test commerce model question paper இது previous year நடந்த question paper. நம்ம ஆல்ரெடி நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் அந்த காமர்ஸ் சப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டில் எந்தெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் அதை பார்த்துருக்கோம். ஆல்ரெடி அக்கௌண்டன்சி அந்த சப்ஜெக்டும் நான் அப்லோட் பண்ணியாச்சு, காமர்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ காமர்ஸோட மாடல் கொஷின் பேப்பர் இது. அதுக்கு அடுத்தது ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணுறேன் அண்ட் தென் மாடல் கொஷின்ஸும் அப்லோட் பண்ணுறேன் அப்கமிங் டேஸில். ஓவரால் நமக்கு 50 மார்க்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நீங்கள் வச்சு கூட இதை கம்பேர் பண்ணலாம். இந்த கொஷின் பேப்பரை எடுத்துகிட்டு இந்த கொஷின் பேப்பரில் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே கவர் ஆகுதா, எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியுது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இதிலே நல்ல 50 அவுட் ஆஃப் 50 எடுக்கிற அளவுக்கு தான் நம்ம அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பாசிபிலிட்டிஸ் எதெல்லாம் இருக்குது, ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல 10 மார்க்ஸ் ஆன்சர் ஆல் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். ஸோ 1 மார்க் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் புக் இன்சைட்லையும் கேட்குறாங்க. ஸோ 1 மார்க் கொஷின்ஸை நம்ம தரோவாக பார்த்துக்கிறோம். ஓகேவா? 1 மார்க்ஸில் நமக்கு டைமிங்கும் கம்மி, ப்ரிப்ரேஷன் டைமிங் கம்மி, அதே மாதிரி ஈஸியாக மெமரைஸ் பண்ணிடலாம். இதுதான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி. அதனால் கொஞ்சம் அதுக்கு ஹார்ட் ஒர்க்கு எஃபர்ட் போடுங்க. 1 மார்க்குக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா அது நம்ம மார்க்கு சாலிடாக 10 மார்க்ஸ் நம்ம ஈஸியாக எடுத்துட்டோம்னா ரிமைனிங் 40 மார்க்ஸ் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். அதனால் 1 மார்க்ஸ் எந்த தப்புமே வராத அளவுக்கு நல்லா தெளிவாக ஒன்ஸ்க்கு ட்வைஸ் த்ரைஸ் அந்த கொஷினை படிச்சுட்டு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தா அதை பார்த்துக்கோங்க. புக் இன்சைடில் கேட்டிருந்தாலும் அதை கொஞ்சம் யோசித்து ஆன்சர் பண்ணுங்கள். 10 அவுட் ஆஃப் 10 வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ 1 மார்க்ஸ் சூஸ் அ கரெக்ட் ஆன்சர் 10 கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல ஆன்சர் எனி 5 question. Each question carries 2 mark questions. What is mean by அல்லங்காடி? What do you mean by employment கேட்டிருக்காங்க. Who is called Kata? What is mean by chartered company? Who are Rochdale Pioneers? Define multinational company. Give 2 examples of departmental. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷினில் மார்க் பண்ணியிருக்கோம். சரி, நீங்கள் வித்தவுட் சாய்ஸில் எழுதுகிற அளவுக்கு நம்ம அதை இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ சாய்ஸ்ன்னும் போது தாராளமாக 5 கொஷின் அட்டன் பண்ணலாம். ஸோ நீங்கள் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸை முடிச்சுட்டு மேம் மற்ற கொஷினை படிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிக்கணும். பட் இம்பார்ட்டன்ஸ் எதுக்குன்னா இந்த கொஷின்ஸை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்குமோ அதை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ரிமைனிங் கொஷினை ஃபைனலாக முடிச்சிடுங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு லெசன் படிச்சுட்டே வரோம், டைம் இல்லை, லாஸ்ட் லெசனை குவிட் பண்ணிவிடுவோம். இப்போ லாஸ்ட் லெசன்லேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. நம்ம அப்படி பண்ண வேண்டாம். எல்லா லெசனில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் 50க்கு தாராளமாக அபவ் 45 வாங்கலாம். சம்டைம்ஸ் இந்த இம்பார்ட்டன்ட் இல்லாத கொஷின் கேட்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி டைமில் தான் நம்ம சம்டைம்ஸ் அதுதான் சொல்கிறேன். ஃபைனலாக நீங்கள் ரிமைனிங் கொஷின்ஸை படிச்சுக்கோங்க. ஈவன் இதிலே நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரை நீங்கள் ரிவிஷன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். பார்ட் 3 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 5 question. State the meaning of மறுஉறப்பு and பட்டினப்பாக்கம். What do you mean by human activities? Explain. What is unlimited liability? What is the meaning of partnership deed? What are the disadvantages of cooperatives? Any 3 கேட்டிருக்காங்க. What is meant by government company? And then 24th, what are the functions of RBI? Any 3 points. ஸோ இந்த மாதிரி நமக்கு கொஷின்ஸ் கொடுத்துட்டு எனி 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, எழுத சொல்லியிருக்காங்க. நமக்கு சாய்ஸில் 7 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. எனி 2 நம்ம ஸ்கிப் பண்ணலாம். இதில் கம்பல்சரி கொஷினும் கிடையாது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே லெசன்ஸில் கவர் ஆகிருக்கும் நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோவில். ஸோ அதனால் அதை ஃபுல்லாக ப்ரையாரிட்டி அதை கொடுத்துட்டு நல்லா ஃபுல்லாக தரோவாக ஆகிடுங்க. அந்த 10 சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷினும் நல்லா தரோவாக கிளியராக படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்ட் 4 பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆல் த கொஷின்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க் கொஷின் 3 × 5 15 மார்க்ஸ். 5 மார்க் கொஷின் இதில் இன்டர்னல் சாய்ஸில் பார்த்தீங்கன்னா 25ல் A,
வாட் ஆர் த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் காமர்ஸ் எனி 5 பாயிண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. நான் இதுதான் திரும்ப சொல்லுவேன். 5 பாயிண்ட்ஸ்னு கேட்டால் அட்லீஸ்ட் 6 to 7 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் எழுதணும். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்று மிஸ்டேக்காக இருந்தால் கூட அது வந்து நமக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனி, இதுலேயும் எனி 5 பாயிண்ட்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் நீங்கள் ஜஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற கொஷின்ஸை ஃபுல்லாக முடிச்சிருங்க. கம்பேர் இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் அண்ட் ட்ரேட் எனி 5. 26ல் ஏ பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி, காமர்ஸ் அண்ட் ட்ரேட், இதில் எனி 5 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ எனி 5ன்றது 6 to 7 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. ஆர் பி, வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சிஸ். நம்ம ஆல்ரெடி நேற்று இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவில் பார்த்தோம். அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணியிருக்கோம். பட் மேக்ஸிமம் அட்வான்டேஜஸ் தான் கேட்பாங்கன்றதையும் நேற்று இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்தது 27A பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ் ஆர் வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன். எல்லாத்துலேயுமே 5 பாயிண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. 5 தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எழுதலாம். இல்லை இருக்குது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து 6 எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்டும் சேர்த்து எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல மார்க்ஸை கொடுக்கும். ஏன்னா வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, பட் நான் 5 தான் எழுதிட்டு வந்திருக்கேன், எனி 5 கேட்டிருக்காங்க, அதனால் 5 தான் வந்து 5 பாயிண்ட்ஸ் தான் எழுதியிருக்கேன் அப்படின்னா ஒரு மிஸ்டேக் வந்தால் மார்க் லெஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இன்னொரு பாயிண்ட் அடிஷ்னலாக எழுதும் போது அந்த மிஸ்டேக்கான பாயிண்ட்டை விட்டுட்டு கூட இதை வந்து அக்கௌண்ட்டில் எடுத்துக்கலாம். அதனால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எழுதிட்டு வரதில் தப்பு இல்லை. கொஷின் ஆன்சர்ஸை நான் எக்ஸ்ட்ரா, அதாவது சாய்ஸ் எனி 5 அட்டன் பண்ண சொல்கிறாங்க, நான் 6 கொஷின் எழுதிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா அது தப்பு தான். அதுக்கு மார்க் தர மாட்டாங்க. இந்த கொஷின் தப்பாக இருக்கிறதுனால அந்த கொஷினை மார்க்கில் எடுத்துக்கலாம். இந்த கொஷினில் 5 பாயிண்ட்ஸ் எழுத சொல்லியிருக்காங்கன்னா அதை 6 அட்டன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ கொஷின் ஆன்சர் எல்லாமே தரவாக பார்த்துக்கோங்க. சைட் ஹெட்டிங்ஸ் இருந்தால் சைட் ஹெட்டிங்ஸ் போடுங்க. ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கட்டும், ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கட்டும். இப்போ நம்ம +1 வந்துட்டோம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.